கவிதை என்று எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் கரு அந்த ஒரு கதையின் கருவை எடுத்து காணாத்தை நம்முடைய கதையின் அல்லது கவிதையில் கதை அந்த கதையின் கருவை எடுத்து வார்த்தைகள் விதைக்கக்கூடிய திறன் அந்த விதைக்கும் திறன் எவனுக்கு அமைகிறதோ அவன் கவிஞன். அதுக்கு பாரம்பரிய பண்புகளோ பட்டங்களோ எதுவுமே இல்லை. என்ன இயற்கையாக அவனுக்கிட இருக்கின்ற அறிவு, அது மொழி அறிவுன்றது எந்த மொழியிலே உள்ளவராக இருக்கலாம். தமிழ்னு சொல்லி அதில் நாம் பெருமை சொல்ல பார்க்க ஒரு மனிதன் தான் பேசும் தாய்மொழியிலே தனித்திறனை உருவாக்குவானாக இருந்தால் அது இயல் இசை நாடகம் என்று சொல்லப்பட்ட இதிலே இயல் என்றது இயல்பாக ஒரு தன்மை. அந்த இயல்பு இசைக்கக்கூடிய வல்லமை உருவாவதாக இருந்தால் அந்த கரு சிந்தனை அவனுக்கு உருவாகின்ற கருவை விதைக்கின்ற வல்லமை, அந்த விதைக்கின்ற வல்லமை சரியாக வரும்பொழுது கவிதை தன் பாட வருது. உதாரணமாக சொல்லப்போனால்